அவர் வந்துட்டாருங்க. யாரு? குமரனா? ஆமாங்க. மாப்பிள்ளை அவர் வந்துட்டாரா? கமலி அவர் வந்துட்டாரா? வாங்க 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 வாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கமலியுடைய பிறந்த நாள் விழாவில நீங்க கலந்துக்கிறது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். என்னங்க இது ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சே. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ளை குழந்தைய கொடுக்குற மாதிரி அவர் நினைச்ச ஐஸ்கிரீம் ஃபேக்டரி அவர் வீட்டுல வந்து நிக்கும். கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஒண்ணு வேணாம் மாமா, வரப்பட்டாதீங்க. அவர் எது வேணாலும் குடிக்கட்டும். படி 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 படி. வாங்க 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 வாங்க. படி படி படி. பாத்து மாடிக்கு போகணும்னா படி ஏறி போதான் போகணும் தெரியும். அட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க 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 வாங்க. பொண்ண 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 பொண்ண. பாத்து வாங்க 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 வாங்க. இவங்க சம்பந்தி, இவன் என் மகன், அவருக்கு மருமக. அடே உறவை சொல்லி அவரை ஏன் குழப்பறீங்க? ஏன் அவசரப்படுத்துறீங்க? ஒவ்வொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். சுத்தி நின்று அவர் காத்து வர வேணா, வெளியே விடுங்க. வாங்க. வணக்கம். நீ கும்பிடு. என்ன இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு கிடைக்கிற வரவேற்பு என்னை தயக்க வைக்குது. உன் பிறந்த ஆளுக்கு என் அன்பு பரிசு. நன்றி. வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த அடியோட மறந்துட்டேங்க. மன்னிச்சிருந்தோம். அப்பா நேரமாச்சு, கேக் கட் பண்ணலாமா? ஏங்க இந்த கேக்கை வெட்டாங்களா? கேக் உங்க இஷ்டம் மாமா. இப்படி வந்து நிக்கிறீங்களா? மாப்பிள இந்த விளையாட்டு தானே வேணான்றது. நின்னா கலைச்சு போயிடுவாரு. நாக்காளி எடுத்து கொண்டாந்து போடுங்க. நீங்களே எடுத்து கொண்டாந்து போட்டா தான் மரியாதை. நாக்காளி வருதுங்க. கொஞ்சம் கை கொடுங்க. ஐயா எதுக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ண. கூச்சப்படாதீங்க, சும்மா கையை கொடுங்க. கட் பண்ண கொண்டா. போட்டோகிராஃபர் இங்க வந்து அடியா. என்ன முத துண்டை உங்க கையாலே எடுத்து அவளுக்கு கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு தர வேண்டாமா? கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. ரெடி ஸ்டடி. ஒன் மோர் ஒன் மோர். இவர் யாருன்னு சொன்னீங்க? இவர் எஸ்டேட் ஓனர் மகன். நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறேன்? சார், நீ எல்லாரையும் தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் எஸ்டேட் ஓனர் மகன் இல்ல. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை சார். என்னது எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்க? இதுல குழப்பம் ஒண்ணு இல்லைங்க. இத பாருங்க, இந்த போட்டோவை கொடுத்ததே நான் தான். கமலி அம்மா தான் இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிண்ட் போட சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஏங்க மீன் வலையோட நிக்கிறாரு. இந்த மாதிரி போட்டோவை எங்க அப்பா பேப்பர்ல போடுவாரு. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டானே. நான் யாரும் ஏமாத்துறேன்? நீங்க ஏமாந்தா காண பொறுப்பு. அவமானம் அவமானம். ஒண்ணும் தெரியாது அண்ணக்காரவடிக்கு அநியாயமா மரியாதை கொடுத்து. ஐயா நாங்களா விழுந்து விழுந்து மரியாதை பண்றோம்னா நீயா சொல்லக்கூடாதா? அப்பா அவர் பேர்ல தப்பு இல்ல. எங்க நீங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவீங்களோ நினைச்சு நான் தான் இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்ட. அவ ஏன் பேசாம இருந்தான்? எங்க பேச விட்டீங்க? மூணு வாயம். லட்சாதிபதி கோடீஸ்வரன் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கிறது எங்களுக்கெல்லாம் கேவலம். போறே. இவங்கிட்ட என்ன மாமா பேச்சு வேண்டி இருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியேற்றலாமே. அத்தா அவரை இங்கிருந்து வெளியே அனுப்ப யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அதிகாரம் இல்ல? கமலி, இவங்க பணத்தை கொடுக்க மரியாதையை நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கே சொல்லல. ஒருத்தங்கிட்ட கேவலம் பணம் மட்டும் இருந்துட்டா அவன் காலில் விழுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, அயோக்கியனா இருந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க. இது தன்மானமே இல்லாத கூட்டம். என்ன சொன்ன? கையிலுக்கு அடிச்சுட்டாரு, கண்ணமருக்கு வாங்கிக்குவாரு.
முடியாது. கமலியே தள்ளியரு. அவருடைய மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம நான் விட போறதில்லை. வீரர்கள் பேச வேண்டிய வசனத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க. பாவம், உங்களுடைய கோமாளித்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். என்ன சொன்னேன் மாப்பிள? அனாவசியமா அவனை கொன்னு ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவங்க கவனிச்சுட்டு போறாங்க. அப்பா, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த வகையிலயும் அவரை அவமானப்படுத்துற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அதை நான் அனுமதிக்கவும் முடியாது. அவனுக்காக பறிஞ்சு பேசுறது மாறா கேவலம். எதுப்பா கேவலம்? ஏன் வருங்கால கணவருக்காக பறிஞ்சு பேசுறது கேவலமா? என்ன கமலி, என்ன உலக? நான் உணரலக்கா, உண்மையை சொல்றேன். நான் எடுத்துக்கிட்ட உறுதியான முடிவை சொல்றேன். அது நடக்காது. உன் கழுத்துல மாலை போடுற யோக்கியதை அந்த நாடோடிக்கு நிச்சயமா கிடையாது. ஆமா, அவனை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. குமரா, உனக்கு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, நாம 2 பேரும் கடற்கரை கத்தியோட சந்திப்போம். கமலையை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு அங்க நான் நிரூபிக்கிறேன். கையில கத்திய பிடிச்ச உடனே வீரனாக முடியாது மிஸ்டர். எந்த வகையில என்னோட மோத நினைச்சாலும் நான் அதை சந்திக்க அதோ உங்களை எச்சரிக்கிறது. மாறி, போலீஸ் பதி சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டாம். மாறி, சீக்கிரம் சீக்கிரம் போ. தப்பிக்க முயற்சி செய்தால் I will shoot you. மாறி, என்ன முழிக்கிற? ஏன் நிறுத்திட்ட? மாறி, பாவி, மோசம் பண்ணிட்டியாடா. ஆமா, உங்க தேச விரோத செயலுக்கு முடிவு கட்ட வேண்டிய என்னுடைய கடமை. அரசு மிஸ்டர் சரவணன், உங்க மாங்கிட்ட சொல்லுங்க, இந்த வேட்டை இதோட நிக்காது, இன்னமும் தொடரும்னு சொல்லுங்க. பாத்தியாமா மாமனார் செஞ்ச அசிங்கத்தை? கொஞ்சம் கூட மான ரோஷம் வெக்க இல்லாம ஜெயில போய் உட்கார்ந்துட்டாங்க. ஊர்ல 4 பேர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சம்பந்தியா சம்பந்தி, ஏதோ லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானேன்னு உன்னை வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்படி கள்ள கடத்தல் நடத்துறவன் நான் கண்டனா? கஞ்சாவை கடத்துறானா, அபில கடத்துறானா? தூத்து கருவம் கருவம். அப்பா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? நீ சுலபமா சொல்லிட்ட. இனிமே எவனாவது என்ன மதிப்பானா? பாருமா, உன் புருஷனை நீ சாதாரண நினைக்காத. அவங்க அப்பனுக்கான உடந்து இந்த பயல்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் போட்டா போதா, ஆயுள் பூரா. ஆமா, எங்க அப்பாவை இந்த கள்ளக்கடத்தல் கேஸ்ல இருந்து எப்படியாவது விடுதலை பண்ணணும். அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை. சீக்கிரம் தயார் பண்ணுங்க. என்னங்க, உங்களை தானே பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. டீ சாப்பிடுங்க, எழுதுங்க. கொஞ்ச நேரம் கூட நீ தூங்க விட மாட்டிய. மகனே, யார் அது? உங்களை யாரோ கூப்பிடுறா போல இருக்கே. மகனே, எங்க அப்பா செத்து 10 யாரு மகனேன்னு கூப்பிடுறது? இங்கே வந்து பார் மகனே. யாரா நீ? தேயா, பல்லை உடைத்து கையிலே கொடுத்து விடுவேன். நான் சுவாமி. சுவாமியா? என்னங்க, நம்ம பையன் ரத்தனம். பையனா? மகளே, சாபம் கொடுத்து விடுவேன், கன்னத்தில் போட்டுக்கொள். ஏண்டா ரத்தனம், இது என்னடா கோலம்? தாவா? நான் தா அல்ல, நான் இன்றிலிருந்து ரத்ன சுவாமி. கொடுங்க, நீங்கள் எப்படி ஒரு நல்லபடியா இருந்து ஒழியுங்கள். அடே அத்தமுடே, அத்தமுடே. இல்ல, சாமி இப்ப எங்க போற மாதிரி? கால் போன போக்கிலே போகிறேன் மகனே. பெத்தவனியா மகனே மகனேன்ற? சும்மா இருங்க, பாவம் இந்த வயசுல அவன் சாமியாரா போறான். என் மனசே கேட்கலீங்க. கேட்காது நீ, கேட்காது. நீ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ற. அவன் தான் சாமியாரா வெளியே போறேன்றான், விட வேண்டியது தானே? வருத்தமான்றதை இங்க நின்னு கேளுடா. நைனான்ற முறையில ஒரு 4 உபதேசம் உனக்கு சொல்றேன். என்னன்றப்பா? காலையில நாஷ்டாவுக்கு எவன் தலையில கைய வச்சு பிஸ்தா சாப்பிடு. குடுக்கலன்னா விட்டுடு. 4 படி ஏறி கெஞ்சி கூத்தாடியாவது பால் பழம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கோ. உன்ன மாதிரி சோம்பேறி சாமியாரோட சேர்ந்து கஞ்சா அடிக்காதே, அது உன் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் எத்தி அடியில. சரி, நான் புறப்படுறேன். அடிக்கடி கடுதாசு போடுறேன். ஏண்டா முற்றும் தந்தவனுக்கு கடு என்ன தாசி என்னடா? மகளே, உன் வளகாப்புக்கு நிச்சயமாக இந்த சாமி வருமா? உட்காருங்க, உட்காரு உட்காருங்க. உட்காருங்க. போது சீக்கிரம். அம்மா போடு இங்க. குமரன், குமரன். ஐயா, நீ சாப்பிடுங்க. இது வந்து கமலி குழம்புத்து.
வாங்க 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 உட்காருங்க. நீ கள்ள கடத்தலாசாமியை பிடிச்சு கொடுத்த இல்லையா, உன் சேவையை பாராட்டி அரசாங்கம் உனக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கு. இந்த அத்தாட்சி பத்திரத்தை கலெக்டர்கிட்ட காமிச்சு உன் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம். ஐயா, எந்த தனிப்பட்ட பரிசுக்காகவும் நான் இந்த காரியத்தை செய்யல. இந்த பரிசு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உங்களால் உதவி செய்ய முடியுமா? என்ன ஐயா, இந்த குப்பத்து ஜனங்களுக்கு மீன் பிடிக்க சொந்தமா ஒரு படகு கூட இல்லைங்க. இந்த பரிசு பணத்தை முதலா வச்சு மீன் பிடிக்க மோட்டார் படகு வாங்க அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. குமரா, உன்னுடைய பெரிய மனசை நான் மனமாற பாராட்டுறேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த கேஸ உடைக்கலாம், எனக்கு விடுதலை வாங்கி தரலாம், அது பெரிய சாமர்த்தியம் அல்ல. இன்னும் காட்டி கொடுத்தவனை அந்த குமரன், அவனை பழி வாங்க வேணும். அப்பத்தான் எனக்கு மனசு சமாதானமா. குமரன், அவனை பழி வாங்குறது ஒரு பெரிய காரியம் இல்லை. என் வாழ்க்கையில குறிக்கிற அவனை அடியோடு ஒழிச்சு கட்டா என் முதவே. அதை நான் செஞ்சே தீருவேன், கூடி சீக்கிரம் செஞ்சே தீருவேன். ஆரே, எந்த காரணத்தை கொண்டு இந்த தடவை குமரன் உயிர் தப்பவே கூடாது. சாப்பிடுங்க. முதல்ல நீதான் சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன். முடியாது. என்ன மச்சான் வேட்டு சத்தம்? அது இந்த குருவிக்காரனுங்க கொக்கு சுடுவானுங்க. நீ சோத்தை ஊத்தி போடு. கமலி, நில்லுங்க. அவன் ஒண்ணும் செய்யாதீங்க. தம்பி, கமலிமாவுக்கு என்னாச்சு? என்னாச்சு தம்பி? அவன் சுட்ட குண்டு கமலி உடம்புல பாஞ்சிருச்சு. அடிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அயோக்கியர்களால் ஏவிடப்பட்ட கைக்கூலி ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த கொடுமையை செஞ்சுட்டான். அவனை விட்டுடுங்க. ஐயா ஐயா, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச என்ன இந்த சண்டாளனை எவ்வளவு பெரிய மனசோட மன்னிச்சிட்டீங்க ஐயா. ஐயா, நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா, தெய்வம். ஐயா, இந்தாங்க உங்க பணம்.
நான் சொன்ன காரியத்தை நீ செஞ்சு முடிக்கல. எடுங்க கைய. இதுவரைக்கும் உங்களுக்கு உடந்தையாயிருந்து, உங்களுக்கு அடிமையாயிருந்து நான் செஞ்ச அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இன்னைக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டேன். மாறி என்ன விடாத. என் துப்பாக்கியுடைய குண்டு குமரனுடைய உடலை தொட்டதா இல்லையா? அவர் உடம்ப தொடல, ஆனா கமலி அம்மா உடம்ப தொலைச்சிருச்சு. இந்த விபரீதம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குமரன் என்ன மன்னிச்சிருக்காருன்னா அவர் பெருந்தன்மைக்கு முன்னாடி எந்த அயோக்கியனும் மண்டிக்கிட்டு தாங்க தீரணும். நான் மாறிட்டேன். ஆமா, அடியோட புது மனுஷனா மாறிட்டேங்க. ஐயா என்ன மன்னிச்சிருக்க, ஐயா என்ன மன்னிச்சிருக்க. என்ன மாதிரி என்ன நடந்தது? ஐயா, உங்க மாப்பிள குமரனை சுட சொல்லி என் கையில துப்பாக்கியை கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா குறி தவறி உங்க மக மேல பட்டுச்சியா. என் மகன் வேலையா? என் கமலி வேலையா? அட பாவி, என் மகனுக்கு என்ன ஆச்சு? குப்பத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. கடவுளே, என் மகனை காப்பாத்து. ஐயா, ஐயா, 20 ரூபா பணம் தர்றேன். இந்த காரை கொஞ்சம் தள்ளி விடியா. 20 ரூபா தானே? 50 ரூபா தர்றையா. பத்தாத. அட 100 ரூபா தர்றையா. அவசரமா போகணும், தள்ளியா. உங்க பணம் யாருக்கு ஐயா வேணும்? இந்தாயா. ஐயா, நான் அவசரமா போனியா. எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். உங்களுக்கு புண்ணியமா போகுது. கொஞ்சம் காரை தள்ளி விடுங்கய்யா. ஐயா ஐயா போடணும்